சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா என்ன சார்? அதுக்கான பொருள் என்ன? சன்மார்க்கம் அப்படிங்கிற சொல் புதுசு கிடையாது. வள்ளல் பெருமான் தானாக உருவாக்கி கொடுத்தது அல்ல. அவரே உரைநடையில் என்ன சொல்றாருன்னா, சைவத்தினுடைய 4 மார்க்கங்களிலே 4வது மார்க்கமான சன்மார்க்கத்திலிருந்து நான் இதை தோற்றுவிக்கிறேன் அப்படின்னு அவரே உரைநடையில சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த சன்மார்க்கம்ன்ற சொல் எங்கிருந்து வந்ததுன்னா, சைவத்தில இருந்து எடுக்கிற சொல். சைவத்துல 4 மார்க்கங்கள் இருக்கு. சர்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். இதுல இந்த 4வதா இருக்கிற சன்மார்க்கம்னா சத் மார்க்கம். மார்க்கம்னா வழி, சத்துனா உண்மை, உண்மையான வழின்னு அர்த்தம். மற்றதெல்லாம் உண்மை இல்லாத வழியா நம்ம கேட்கக்கூடாது. அது உண்மையான வழின்னு அதுக்கு பேர் சன்மார்க்கம். இப்போ வள்ளலார் என்ன செய்யறாரு, அதை இன்னும் சுத்த சன்மார்க்கம் ஆக்குறாரு. அந்த சுத்தங்கிற சொல்லுக்கு பின்னாடி வந்து நிறைய இருக்கு. எல்லாவற்றையும் உள்ளடக்கியது, எல்லாவற்றையும் மறுத்து கடந்தது, இப்படின்னு அதுக்கு நம்ம நிறைய விளக்கங்கள் கொடுக்குறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளடக்கியது, உள்ளடக்கி மறுத்து கடந்தது அப்படின்னா அதுக்கு வந்து பொருள் வந்து ரொம்ப ஆழமான பொருள். அதாவது இப்போ நான் வந்து +2 படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன படிக்கிற? நான் +2 படிக்கிறேன். அப்போ நீ 5th படிக்கலையான்னு கேட்கக்கூடாது. நான் 5th படிச்சுட்டேன், 6th படிச்சுட்டேன், 7th படிச்சுட்டேன், 8th படிச்சுட்டேன், 9th 10th 11th முடிச்சு இப்போ நான் +2ல இருக்கேன். இப்போ நான் 5thன்னு ஒன்று சொல்லக்கூடாதானா? என்ன 5thன்னு சொல்லக்கூடாது. ஆனால் நான் 5th படிச்சுட்டு தான் 12th வந்திருக்கிறேன். அதே மாதிரி சுத்த சன்மார்க்கம்ங்கிற அந்த சுத்தங்கிற சொல் என்ன அர்த்தம்னா, அப்போ அது சைவத்துக்கோ சன்மார்க்கத்துக்கோ சம்பந்தம் இல்லாததானா? கிடையாது. சைவம் சன்மார்க்கம் இது எல்லாவற்றையும் உள்ளடக்கி அதிலிருந்து கடந்து வந்தது அப்படிங்கிற பொருள் தான் இந்த சுத்த சன்மார்க்கம் என்கிற சொல்லை திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அதிலே இருந்து ஒரு சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை இந்த மண்ணுக்கு ஒரு புது நெறியாக, அவர் புது நெறின்னு நம்ம சொல்றோம், ஆனா அவரே திருவருட்பால பல இடங்கள்ல தொல்நெறி அப்படின்னே சொல்றாரு. ரொம்ப பழமையான நெறி அப்படின்னே இதை சொல்றாரு. அதுதான் சுத்த சன்மார்க்கம். வள்ளலார் சைவம் ஃபாலோ பண்ணி தான் வந்தாரு. அங்கிருந்து சுத்த சன்மார்க்கம்னு ஒன்று வருது. ஏன் வந்து வள்ளலார் வந்து சுத்த சன்மார்க்கம்னு ஒன்று உருவாக்கணும்? சைவத்துல அவருக்கு கருத்தியல்ல முரண்பாடு இருந்தனால சுத்த சன்மார்க்கம்னு ஒன்று வந்ததா? இல்ல அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்ல, அதாவது இது ஒரு படிநிலைன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இது ஒரு படிநிலை. இப்போ அவர் சைவத்தை விட்டுட்டு சுத்த சன்மார்க்கத்துக்கு வரல, சைவத்திலிருந்து சுத்த சன்மார்க்கமாக அவர் வெளியில வரார். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் அதான் முதல்ல சொன்னேன், நான் +2 படிக்கிறேன்னா 8th படிக்கலையான்ற கேள்வி இருக்கக்கூடாது. நான் 8th முடிச்சதால தான் இப்போ நான் +2 வந்திருக்கிறேங்கிற மாதிரி அவர் வந்து சைவத்தை விட்டுட்டு சுத்த சன்மார்க்கத்துக்குள்ள வரல. சைவத்திலிருந்தே தான் சுத்த சன்மார்க்கம்ங்கிற ஒரு புது ஒரு முறையை உருவாக்குறாரு. சன்மார்க்கம் என்கிற சொல் சைவத்துக்கு சொந்தமான சொல் தான். நீங்க சுத்த சன்மார்க்கம்னு சொன்னாலும் சன்மார்க்கம் என்கிற சொல் சைவத்துக்கு சொந்தமான சொல் தான். நீங்க சொல்ற எக்ஸாம்பிள்ல நான் சொல்றேன். இப்ப 5th படிக்காம 12th வந்துட்டோமா நீங்க சொல்றீங்க. அப்ப கம்பேரிட்டிவ் கிளாஸ் பாக்குறப்ப 12th வந்து டாப் தானா? ஆமா, அதாவது இது வந்து ஒரு ஆன்மாவினுடைய மேல்நிலையை குறிப்பிடக்கூடிய விஷயங்கள். இது ஒரு முழுக்க முழுக்க நம்முடைய ஆன்மாவினுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு படிப்பினை, இல்லை அது ஒரு முழுமை அடைகிறதுங்கிறது தான். சைவம் அப்படின்னு இருக்கிற வரைக்கும் அதோட சில விஷயங்கள் என்ன கலந்து வந்துடுது. சடங்குகள் வருது, சில விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டதோ அதை உருவ வழிபாடுனா உருவ வழிபாடு ஏற்றுக்க வேண்டியது வருது. இப்போ அதுல இருந்து நம்ம அடுத்து எங்க போறோம்னா இந்த உருவ வழிபாடு இல்லாத, சடங்குகள் இல்லாத அடுத்த நிலைக்குள்ள போறதுங்கிறது ஒரு விதமான பழுத்த முதிர்வு நிலை தான். அதுக்காக இதை விட இது சின்னது இது பெருசு நீங்க சொல்லக்கூடாது. இப்போ நீங்க படி ஏறுறீங்க, 5வது படி ஏறிட்டீங்கன்றதுக்காக படியோ 2வது படியோ சின்னதுன்னு சொல்றதை ஏத்துப்பீங்களா? இல்ல, ஏத்துக்க முடியாது. நான் 5வது படியில நிக்கிறேன், இதுதான் மேல, அப்ப நான் அதை தாண்டி தான் வந்தேன், 2வது படி கீழே இருக்கு, அப்ப 2வது படி சின்னதுன்னு சொல்ல முடியுங்களா? நேரம் 5வது படியில எகிரி குதிச்சு நின்ற முடியுமா? இல்ல, முடியாது. அப்ப நீங்க அப்படி பார்க்கணும். அப்போ இது ஒரு படிநிலைன்னு வரும்போது நீங்க 5வது படியில் இருக்கீங்கிறதுக்காக 2வது படி குறைவுன்னு கிடையாது. ஏன்னா சைவத்திலேயே சரியை கிரியை யோகம் ஞானம் தான். இப்ப ஞானம் பெருசுன்னு சைவம் சொல்லாது. ஞானம் 4வது படி தான். அதுக்காக 3வது படி யோகமோ 2வது படி கிரியை நம்ம சொல்லக்கூடியதோ முதல் படி சரியைன்னு சொல்லக்கூடியதோ சின்னதுங்கிறது அர்த்தம் கிடையாது இல்ல. அதே மாதிரிதான் நீங்க மொட்டு பெருசா பூ பெருசானா பூ தான் பெருசு. அதுக்காக மொட்டு நீங்க மதிப்பு கொடுக்காம போயிட்டீங்கன்னா பூவே வராது. அப்ப இது ஒரு படிநிலையா தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதுல சின்னது பெருசு, எது முதிர்வு எது முதிர்ச்சியற்றது அப்படிங்கிற வாதமே வந்து அபத்தமானதுன்னு நினைக்கிறேன். சைவ சமயத்துக்கும் சுத்த சன்மார்க்கத்துக்கும் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு உள்ள ஒரு காமனான ஒரு ஒற்றுமைனா நம்ம என்ன சொல்லலாம்? ரெண்டுத்துக்கும் காமனானது வள்ளலாரே காமனானவர் தான். வள்ளலாரே காமனானவர் தான். நீங்க வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிறதுக்கான கீழே இருக்கிற அடிப்படை கோட்பாடுகள் எல்லாம் சைவத்திலே இருந்து எழுப்பப்பட்ட கோட்பாடுகள் தான். இப்போ நீங்க ஒண்ணு வேணாம், அவருடைய உரைநடை பகுதி எடுத்து அருள் நெறின்னு ஒரு கட்டுரை எடுத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? ஆன்மாக்கள் அடைகிற பாவ புண்ணியங்களை பேசுறாரு.
அந்த பாவ புண்ணியங்கள் எதனால் அடைகிறதுன்னு பேசும்போது அது மனத்தால், வாக்கால், தேகத்தால் அப்படின்லாம் சொல்றாரு. இதெல்லாம் எங்க இருக்குன்னா சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான். அப்போ வள்ளலாரே என்ன சொல்றாரு, இது வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் பொதுவானது, ஷடாந்த சமரச சன்மார்க்கம் சொல்றாரு. அப்ப 6 அந்தங்களுக்கும் பொதுவானது அப்படின்னா அவர் இது எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வந்துதான் ஒரு பொதுமையான விஷயத்த கொடுக்குறாரு. அப்போ இதோட இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்காதானா கண்டிப்பா இருக்கு. சைவத்தோடு சுத்த சன்மார்க்கத்துக்கான தொடர்புகள் அப்படிங்கிறது நிறைய உண்டுதான். இவர் எப்படி அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரோ அந்த அந்த ஜோதி நிலையை சைவர்களும் அடைகிறார்கள். சைவர்களும் அந்த ஜோதி நிலையை அடைகிறார்கள். கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை அப்படின்னு பாடுறாரு. ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு பாடுறாரு. அப்ப இவங்களும் அந்த ஜோதி நிலைக்குள்ள டிராவல் ஆகுறாங்க தான், இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா அதை தனித்து எடுத்துட்டு வர்றார். இந்த சடங்குகள் உருவ வழிபாடுகள்லாம் இல்லாம இன்னும் அதை ஃபைன் பண்றதுக்கு ஒரு 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 புரட்சியாளராக இவர் வரார். ஒரு புரட்சியாளன் எப்பவுமே ஒரு பெரிய சிரமம் என்னன்னா காலம் காலமாக இருக்கிற சில மரபுகளை உடைக்க வேண்டிய தேவை ஒரு புரட்சியாளருக்கு இருக்கும். அந்த புரட்சியாளர் அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கும். அப்படிதான் சைவத்திலே ஒரு புரட்சி செய்ய வள்ளல் பெருமான் வருகிறார். அப்போ அந்த புரட்சிக்கு அவர் சில ஃபர்னிச்சரை உடைக்க வேண்டியது இருக்கு. அது உடைக்கிறார். எதனால அந்த புரட்சி வந்து வள்ளலார் வந்து செஞ்சிருப்பாரு? ஒரே காரணம் தான். வள்ளல் பெருமானுடைய அடிநாதம் என்னன்னு நீங்க பார்க்கணும். இப்போ அவருடைய முக்கியமான விஷயம் என்னன்னா ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னா என்ன? எல்லா உயிருமே அன்பா பார்க்க, எல்லா உயிரையும் அன்பா பார்க்கறது. இப்போ ஒரு உயிரை அன்பா பார்க்க எதெல்லாம் தடையா வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு உயிர் அன்பா போனா இப்ப குழந்தைங்க முதல்ல தடையா வர்றது அசைவம் சாப்பிட்றது தான் ஒரு தடையா வரும். அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல நான் ஒரு அன்பு காட்டணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு முதல்ல எது தடையா வரும் தெரியுமா? அவன் ஏன் ஜாதியா என் ஜாதி இல்லையா. அவன் ஏன் ஜாதினா இன்னும் கொஞ்சம் வேகமா அன்பு செய்வேன். ஏன் ஜாதி இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்து அன்பு செய்வேன். ஏன் மதமா இருந்தானா உடனே போய் அன்பு செய்வேன். வேற மதம்னா யோசிப்பேன். உண்மையா இல்லையா? அப்ப வள்ளலார் பாக்குறாரு ஜீவகாருண்யம் தான் தி மோஸ்ட், அதுதான் முக்கியம். அது மத்ததெல்லாம் சொல்லலைன்னா மத்ததும் சொல்லிச்சு. ஆனா அது அதை மட்டும் சொல்ல மத்ததெல்லாம் சொல்லிச்சு. இவர் அதை ஒண்ணு எடுத்துட்டு வர்றார். ஜீவகாருண்யம் தான் அடிநாதம். அப்ப இந்த ஜீவகாருண்யம் தான் அடிநாதம்னா அப்ப இந்த ஜீவகாருண்யத்துக்கு எது தடையா இருக்கும்னு பாக்குறாரு. ஜீவகாருண்யத்துக்கு எதுவெல்லாம் தடையா இருக்கும்னா ஜாதி தடையா இருக்கும், சமயம் தடையா இருக்கும், பாலினம் தடையா இருக்கும். ஆண் பெண்ணுங்கிற பாலினம் கூட ஒரு ஜீவகாருண்யத்துக்கு தடையா இருக்கும். அப்ப அவர் என்ன யோசிக்கிறாரு? ஆன்மா தடையா இருக்கு. என்ன அது புழு தானே, அது செத்து போனா என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. நம்ம மனுஷன், நம்ம பெரிய உயிர். அது பூனை தானே, அது செத்து போனா என்ன இருக்கு? நம்ம மனுஷன், நம்ம பெரிய உயிர். அப்போ இது வேற அது வேறங்கிற உயிர் பாகுபாடு, பாலின பாகுபாடு, ஜாதி பாகுபாடு, சமய பாகுபாடு, இதெல்லாம் என்ன செய்யுது? என் ஜீவகாருண்யத்துக்கு எனக்கு தடை பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப வள்ளலார் என்ன யோசிக்கிறாரு? ஜீவகாருண்யம்ங்கிற ஒண்ணுக்கு எதெல்லாம் குறுக்க நிக்குதோ அது எல்லாத்தையும் நான் உடைப்பேன்னு உடைக்கிறார். அப்படி அவர் உடைக்க முற்பட்ட போது அதுல சமயமும் வந்து மாட்டுச்சு, ஜாதியும் வந்து மாட்டுச்சு, பாலினமும் வந்து மாட்டுச்சு, உயிர் பேதமையும் வந்து மாட்டுச்சு. அதனாலதான் இது எல்லாத்தையும் உடைக்கிற ஒரு சன்மார்க்க சங்கத்தை கொண்டு வரணும்னு நினைச்சார். ஏன்னா மற்ற எல்லாமும் இதை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் வழி கொடுக்கல. அப்போ அவர் இதை உடைக்கணும்னு முடிவெடுக்கும் போது குறுக்க எது வந்தாலும் நான் உடைப்பண்ணும் போது குறுக்க முதல்ல வந்து நின்னது சாதியும் சமயமும் தான். அதனால வள்ளலார் அதை உடைக்கிறார். அது உடைக்கிறது தப்பான்னு கேட்டா அதை விட ஜீவகாருண்யம் பெருசு. ஜீவகாருண்யம் பெருசா ஜாதி பெருசா? ஜீவகாருண்யம் பெருசா சமயம் பெருசா? அப்ப எது பெரிதோ அதுக்காக அதை விட சிறியதை உடைப்பதற்கு தயாராக இருந்தார் வள்ளலார். அப்போ நீங்க கேட்கிற மாதிரி சொல்ற, அப்ப சைவம் பெருசா சுத்த சன்மார்க்கம் பெருசான்றப்போ அப்ப நீங்க ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கணும். சைவத்தை சமயம்னு சொல்றதே ரொம்ப வெளிப்படையா சொல்ற முட்டாள்தனம். சைவத்தை சமயம்னு சொல்றதே முட்டாள்தனம். சைவமே நெறிதான். சைவ நெறி தழைத்தோங்க அப்படிங்கிறாங்களே, சைவம் நெறி. அதை சமயம்னு இன்னைக்கு நீங்க மாத்திட்டீங்க. நான் உனக்கு கேட்கற தப்பா எடுத்துக்காதீங்க. பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி மதம்னு ஒரு வார்த்தை இங்க இருந்ததா? கட்சிக்காரர்களோ பிரிட்டிஷோ முகலாயர்களோ வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் மதம்னு ஒரு வார்த்தை இருந்ததா? நமக்கு மத நூல்னு ஒன்று இருந்ததா? மத குருன்னு ஒருத்தர் இருந்தாங்களா? கிடையவே கிடையாது. நமக்கு வெளில இருந்து ஒருத்தன் வரான், அவன் ஒரு மதத்தை வச்சிருக்கான், அதுக்கு ஒரு மதத்துக்கு ஒரு தலைவரை வச்சிருக்கான், ஒரு சாமியை வச்சிருக்கான். அந்த ஒரு சாமி, ஒரு அதுக்கிட ஒரு குரு இல்ல ஒரு சீடன், அவன் அந்த சமயத்தை கட்டமைக்கிறான், அவனுக்கு ஒரு மத நூல். நமக்கு சங்க இலக்கியத்துல அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? எங்கேயாவது சங்க இலக்கியத்துல மதம்ங்கிற சொல் இருக்கா? சமயங்கிற சொல் இருக்கா? சைவம் இருக்கு, வைணவம் இருக்கு, சக்தி வழிபாடு இருக்கு, முருகன் இருக்கு. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட இந்த மதம்ங்கிற கட்டமைப்பு இல்லை. நீங்க எவனோ வெளியில இருந்து வந்தவன் கட்டமைச்ச மத கட்டுமானத்தை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த கட்டுமானத்துக்குள்ள சைவத்தையும் தூக்கிட்டு போய் உள்ள வச்சுக்கிட்டு அப்ப சைவத்தை சமயம் இல்லையா நம்ம பேசக்கூடாது. அதுதான் நான் புரிஞ்சுக்கணும். அப்ப வள்ளலார் என்ன செஞ்சாருன்னா, மதம் சமயம் என்கிற கட்டுக்குள் ஈர்க்கப்பட்ட சைவத்தை அதிலிருந்து மீட்டு மீண்டும் சைவத்தை நெறியாக்கி தந்தது வள்ளலார்.
சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய பதி பசு பாசம், சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்மநேய ஒருமைப்பாடு, இதுக்கு உள்ள தொடர்பு என்ன சார்? முதல்ல நம்ம சைவத்துல இந்த பதி பசு பாசம்ங்கிற முப்பொருள் உண்மை சித்தாந்த சைவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒண்ணு. வேதாந்திகள் அதை ஏத்துக்க மாட்டாங்க, மற்ற சில சைவர்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நீங்க இந்த முப்பொருள் உண்மையை சைவத்துக்கு வேணே முப்பொருள் உண்மைன்னு நம்ம சொல்றது எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் உங்க வழிக்கே நம்ம தமிழர்கள் சித்தாந்த சைவர்களுங்கிறதால நான் அதுக்குள்ள இருந்து வரேன். இந்த முப்பொருள் உண்மைங்கிறது ரொம்ப பெரிய கான்செப்ட். இறைவன், உயிர்கள், இந்த உலகம், அதாவது மலம்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த தத்துவங்கள், இந்த மூணும். இதுல சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உயிர்கள் மலங்களோடு இருப்பதால் இந்த உயிர்களை மலங்களிலே இருந்து விடுபட்டு அது உய்வு பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த மலத்திலிருந்தே ஒரு உலகத்தை, தனு கரண புவன போகங்களை, உடம்பு கரணங்கள், மனம் புத்தி அகங்காரம் சித்தம், அதை அனுபவிப்பதற்கான உலகம், அதை அனுபவிப்பதற்கான போக நுகர்ச்சி, இதெல்லாம் கொடுத்து அது மூலயமாக எப்படியாவது தன்னை இந்த உயிர் சேர வேண்டும் அப்படின்னு இறைவன் அந்த உயிர்களை இந்த மாயையோடு, இந்த உலகத்தோடு உயிரை சேர்க்கிறார். இதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கிற முப்பொருள் உண்மை. இப்போ இந்த கான்செப்ட் வள்ளலாருடைய ஆன்மநேய ஒருமைப்பாட்டோட பொருந்துமானா அஃப்கோர்ஸ் பொருந்தக்கூடியது தான். ஏன்னா முதல்ல ஆன்மாங்கிற ஒரு விஷயத்தை எல்லா சமயங்களும் ஏத்துக்கிறது கிடையாது. ஒண்ணு, ஆன்மாங்கிற கான்செப்டை எல்லா சமயங்களும் ஏத்துக்கிறது கிடையாது. நம்ம பாரத தேசத்துல மட்டும்தான் இந்த ஆன்மாங்கிற கான்செப்டை அதிகமா ஏத்துக்கிற ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆன்மாவை ரெண்டு விதமா பாக்குறது உண்டு. வேதாந்தம் ஒரு மாதிரி பாக்குது, சித்தாந்தம் ஒரு மாதிரி பாக்குது. இப்ப வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, ஆன்மாங்கிறது தனிப்பொருள் அல்ல, அது இறைவனிடமிருந்து வந்ததுன்னு சொல்லுது. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆன்மா என்பது இறைவனிடத்தே இருந்து வந்தது, திரும்ப இறைவனிடத்தே போய் சேர்ந்து விடும். இதுதான் வேதாந்தம். பூர்ணமித பூர்ண முதர்ஷத்தே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யத்தே, ஈசாவாசி உபநிடதம். இது என்ன சொல்லுது? அந்த பூரணத்திலிருந்து தான் இந்த பூரணம் வந்ததுன்னு சொல்லுது. ஆனா சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, கிடையாது, கடவுள் தனி, ஆன்மா தனி, மலங்கள் தனி. இந்த மூணுமே அனாதி காலத்திலே இருந்தே உருவானது, அழிவற்றது. இது சித்தாந்தம் சொல்றது. வேதாந்தம் சொல்றது வேற, சித்தாந்தம் சொல்றது வேற. இப்ப வேதாந்தம் சொன்னதும் ஈசாவாசி உபநிடதம் தான், அதையும் சில சைவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தான். ஆனா சித்தாந்தம் என்பது அப்படி சொல்றது இல்லை, முப்பொருள் உண்மையை சொல்லக்கூடியது. இப்ப வள்ளல் பெருமானனுடைய சுத்த சன்மார்க்கம் வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் அப்பாற்பட்டது, அதுதான் உண்மை. ஆனா நான் உங்களுக்கு, நீங்க இந்த முப்பொருள் உண்மைக்காக நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைனா என்னன்னா, நான் ஒரு ஜீவகாருண்யம் செய்யணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு முதல்ல செய்யறதுக்கு என் மனசு அதை அக்செப்ட் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு வண்டி ஓட்டு போறீங்க, எதிர்க்க உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஓடி போய் அவர் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள போய் உட்காந்துட்டு பழைக்கிற வரைக்கும் கூட இருப்பீங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சதான் இருக்கு, இல்லைன்னா நான் வேற யாராவது வந்துட போறேன். பரவாயில்ல, கேமராக்கு பயப்படாம உண்மை சொல்லிருக்கீங்க, அதான் செய்யும். உண்மை. ஒருவேளை எதிர்க்க விழுந்தது உங்க கூட பிறந்த அண்ணன் வச்சுக்கோங்க, இப்ப நீங்க பரவாயில்ல யாராவது ஒருத்தர் காப்பாத்தி ஆம்புலன்ஸ்ல கூட்டு போயிடுவாங்கன்னு விட்டுருவீங்களா, இல்ல உங்க வண்டியை போட்டுட்டு ஓடி போய் அவரை காப்பாத்த போவீங்களா? வண்டியை போட்டு அவருக்கு கடைசி வரைக்கும் அங்க இருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் வரும். ஏன் அவருக்கு செய்ய முடியாததை இவருக்கு செய்யறீங்க? ஏன்னா என் உறவு அது, உங்களுடைய உடன்பிறப்பு, கூட பிறந்ததுன்னு நினைக்கிறீங்க. இப்ப வள்ளலார் என்ன சொல்றாரு, நீ உடம்போட உடம்பு கூட பிறந்ததை பாக்குறியே, ஒரு நாயோ நரியோ இல்ல வேற ஒருத்தரோ இல்ல வேற மனிதரோ எல்லாரோட ஆன்மாவும் நம்ம ஆன்மாவும் கூட பிறந்த ஆன்மாக்களா அங்க இருந்ததுங்கிறார். இறைவனோட இந்த ஞான வெளியில நம்ம எல்லா ஆன்மாக்களும் ஒன்னா இருந்ததுப்பா. இப்ப அந்த பூமியில வேற வேற பரப்பு எடுத்திருக்குது, வேற வேற பரப்பு எடுத்திருக்குது. இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், உங்க கூட பிறந்த அண்ணன் அடுத்த பிறவியில உங்க தெருவில் இருக்க ஒரு மாடா பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க இருக்கிறீங்க. இப்ப அந்த மாடுக்கு ஏதாவது ஒரு பெரிய துன்புறுத்தல் நடக்குதுன்னா, இப்ப உங்களுக்கு மாடு தானன்னு விட்டுருவீங்க. ஒருவேளை இல்ல என் அண்ணனா இருந்தா, என் அண்ணனோட ஆன்மா இந்த மாட்டுல வந்திருந்தா அப்படின்னு நினைக்கும் போது இப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த மாட்டை காப்பாற்றணும்னு தோணல. இதற்கு பெயர் தான் ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை. ஒரு ஆன்மாவை என் ஆன்மாவினுடைய உடன் பிறந்ததாக நினைப்பது. இப்போ நல்லா கவனிங்க, இந்த கான்செப்டுக்கு அடிநாதம் எதுனா முப்பொருள் உண்மைதான். ஏன்னா முப்பொருள் உண்மை என்ன சொல்லுது? ஒரு ஆன்மாவை இறைவன் இந்த உலகத்தில் அதன் வினைக்கேற்ப ஒவ்வொரு உயிராக படைக்கிறான். அந்த வினை பயன் எல்லாம் தீர்ந்து அது இறைவனை ஒப்பு சத்தினி பாதம்லாம் நடந்ததுன்னா அந்த ஆன்மா இறைவனோடு போய் அடையும். இப்போ இந்த முப்பொருள் உண்மையினுடைய பேஸ் தான் இந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையும்.
நீங்க இந்த கான்செப்டையும் பிரிக்க முடியாது. இந்த கான்செப்டுக்குள்ள இருக்க ஒற்றுமையை பார்க்கலாம். அப்ப ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை நமக்கு வரணும்னா நாம் எல்லாம் ஆண்பா என்பதை நம்பணும். ஒவ்வொரு ஆன்மாவும் என்னுடைய உடன்பிறப்பாக நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தோம்ங்கிறத நம்பணும். அப்ப எனக்கு ஒருவேளை உடன்பிறப்பாக இருந்தவர் தான் இன்று வேறு ஒரு உயிராக பிறப்பாருங்கிறத நான் நம்பணும். அப்ப இந்த எல்லா நம்பிக்கைக்கு பின்னால் முப்பொருள் உண்மை அப்படிங்கிற சித்தாந்தமும் இருக்கிறது. ஆன்மீக செயல் நிறைய செய்வேன், நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயம் செய்வேன், ஆனா என்னால வந்து வார இறுதியில அசைவம் எடுக்காம இருக்க முடியாது அப்படின்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன கிடைச்சா நான் வந்து எவ்வளவு பெரிய பக்தியான ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து இதுக்குள்ள சேருமா? அதாவது உணவு ரீதியான பக்திங்கிறது வேறு, ஆச்சாரம் அப்படிங்கிறது வேறு. நான் வெள்ளிக்கிழமை சாப்பிடாம இருப்பேன், சனிக்கிழமை சாப்பிடாம இருப்பேங்கிற ஆச்சாரமானது அல்ல வள்ளலார் சொல்ல வந்தது. நீங்க முதல்ல ஒரு கிளியரா அதை புரிஞ்சுக்கணும். வள்ளலாருடைய ஜீவகாருண்யம்ங்கிறது ஆச்சாரம் சம்பந்தப்பட்டது அல்ல. ரெண்டாவது, அது அது மேட்டிமைக்கானதும் அல்ல. ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியில் நான் வெஜிடேரியன்னா நான் ரொம்ப பெரிய ஆள், நான் பெரிய ஜாதி, இல்லை நான் பெரிய ஆள், நான் வெஜிடேரியனா காமிச்சிக்கிறதுல ஒரு கெத்து இருக்குங்கிற இப்போ ஒரு நிலைப்பாடும் இருக்குது. வள்ளலார் சொன்னது அந்த மேட்டிமையும் அல்ல. வள்ளலார் சொல்ல வந்தது உணவு ரீதியானதும் அல்ல. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் கோழியே நீ என்னவா சாப்பிட்றங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, நீ கோழியை கொல்றது தான் ஒரு பிரச்சனை. அவருக்கு ஒரு உயிர் உணவுக்காக அது கொல்லப்படுது, அந்த உயிரை கொலை செய்யறதுக்கு உனக்கு எந்த விதமான இதுவும் கிடையாதுப்பா, அது ஒரு உயிர், உன்ன மாதிரி அது ஒரு உயிர்னு சொல்ற அந்த உயிர் நேயம் இருக்குல்ல, உயிர் நேயம் வேற, உணவு ரீதியான அரசியல் வேற. தயவு செஞ்சு இந்த உணவு ரீதியான அரசியலை கொண்டு வந்து வள்ளலாருடைய உயிர் நேயத்துல கலக்கிறதுங்கிறது வள்ளலாரை நம்ம இன்னும் மழுங்கடிக்கிற மாதிரி ஆயிடும். அதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அசைவம் சாப்பிட்டா அந்த காரியங்கள் செல்லாதா அப்படின்னு கேட்டா வள்ளலார் என்ன சொல்றாருன்னா செல்லாதுன்னு தான் சொல்றேன். நான் வள்ளலார் சொல்றதை சொல்றேன், நீங்க இது என் கருத்தெல்லாம் நான் அதை சொல்ல வரல. வள்ளலார் கருத்தை என்ன சொல்றாருன்னா, பா நான் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு பசி ஆத்தனப்பா, என்னப்பா பண்ண சிக்கன் பிரியாணி போட்டு பசி ஆத்தனப்பானா வள்ளலார் சொல்றாரு, ஒரு பிரயோஜனமும் இல்லைங்கிறார். இப்ப நம்ம சாதாரண மனித நிலையிலேருந்து பார்த்தா பசி ஆத்திருக்கானே, எப்படி எதை போட்டா என்ன பசி ஆத்திருக்கானேங்கிறது உங்க பார்வை, அது வள்ளலார் பார்வை. வள்ளலார் பார்வையை சரியா தப்பான்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அது அவரவர்களுடைய உளப்பாடல அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. வள்ளலாருடைய திருவருப்பால முதல் 5 திருமுறைகளும் தேவாரம் திருவாசகம் இது இடையே உள்ள ஒற்றுமை என்ன சார்? அதாவது நம்ம தமிழுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் மூவர் பாடிய தேவாரம். அதை யார் ஒருத்தர் அந்த அருளோட பாடுறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே அந்த தேவார தமிழினுடைய அருள் தன்மையை உணர முடியுங்கிறத நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா ஒரு 3 வயசு குழந்தை ஞானசம்பந்தர் பாடுறாரு, அது 3 வயசு குழந்தை பாடுமாங்கிறத நீங்க 1000 கேள்வி கேட்கலாம். ஆனா நீங்க ஒரு முறை தோருடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கல்வன்னு நீங்க பாடி பாருங்க, அது 3 வயசு குழந்தை தான் பாடினதுங்கிறது நீங்க ஏத்துக்க முடியும். அப்பர் பெருமானனுடைய பாடல்கள், சுந்தரருடைய பாடல்கள், இந்த திருமுறைகள் அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு பாடல்களே இல்லாமல் போயிடுச்சு. நடுவில் திருப்புகழ் வந்தது, தாயுமானவருடைய பாடல்கள், குமரகுருபருடைய பாடல்கள் வந்தது. ஆனால் இந்த தேவாரங்கள் மாதிரி நம்ம பக்தி இலக்கியத்துக்கு ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தப்ப அந்த வெற்றிடத்தை தன்னுடைய அருட்தமிழால் நிறைத்தவர் தான் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். சில நேரங்களில் நான் ரொம்ப வெளிப்படையவே சொல்றேன், நீங்க சில திருவருட்பாவை படிச்சீங்கன்னா அது தேவாரமோ அப்படின்னு நினைப்பீங்க, சில முருகர் பாடல்களை படிச்சீங்கன்னா அது திருப்புகழோ அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த தேவார திருவாசகங்களினுடைய தொடர்ச்சி நீட்சி நீங்க வள்ளலாறுல வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், அப்பர் பாடுறாரு, முதல்ல அவருக்கு சூளை வந்துருச்சு, சூளை வந்து தாங்க முடியாம திருவதிகை வீரட்டானம் வராரு, அவங்க அக்கா கூட்டு வந்து நிறுத்துறாங்க, அவர் சாமியை பார்த்து பாடுறாரு, கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்த நான் அறியேன்னு பாடுறாரு. அப்ப அவர் அதுல என்ன சொல்றாரு பாருங்க, சைவத்தை விட்டுட்டு சமணத்துக்கு போயிட்டாரு, பல வருடங்கள் சமணத்துல இருக்கிறாரு. நமக்கெல்லாம் ஒரு விஷயத்த பல நாள் சில நாள் மறந்து போயிடும். ஒரு 60 நாள் நீங்க பல்லு தேய்க்கலன்னா 61வது நாள் பல்லு தேய்க்க வராது, எந்த பக்கம் தேய்க்கணும்னு யோசிப்பீங்க, உங்களுக்கு அந்த வாட்டமே வராது. ஆனா ஒரு பல்லாண்டுகள் சமணத்துக்கு போயிட்டாரு, ஆனாலும் சாமியை பார்த்து என்ன பாடுறாரு, சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உனை மறந்தறியேன், என்னாவில் உண்ணாமும் மறந்தறியேன்னு பாடுறாருல. வள்ளலார் அப்படியே எடுத்து பாடுறாரு, மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்றறியேன். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, தேவாரம் பாடிய அப்பர் பெருமானினுடைய அந்த ஆன்மாவினுடைய குரல் நெடுங்காலத்துக்கு பிறகு வள்ளலாரிடமிருந்து வெளிப்பட்டது அப்படின்னு நான் பார்க்குறேன்.
இந்த திருவாசகத்துல உருகி உருகி கடவுளோட அந்த நேரா கனெக்ட் ஆகுறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. மணிவாசகருடைய பாடல்கள் எல்லாம் இறைவனோட ரொம்ப அப்படியே நேரா பேசுற மாதிரி இருக்கும். வள்ளலார் அந்த மாதிரி பாடுறாரு. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ. ஒரு ஒரு லவ் லெட்டர் மாதிரி இருக்கும். நீங்க பை உங்க பேர் போட்டு உங்க லவ்வருக்கே கொடுக்கலாம். அவர் எழுதின பாட்டை, சிவபெருமானோட இறைவனோட எழுதுற பாட்டை நீங்க போட்டு பை உங்க பேர் போட்டீங்கன்னா அது ஒரு காதல் கடிதம் மாதிரி போகும். அப்படி நீங்க நம்ம திருவாசகத்தினுடைய சாயல், தேவாரங்களுடைய சாயல், நம்ம இதெல்லாம் நம்ம இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்தப்பதான் வள்ளல் பெருமானினுடைய திருவருட்பா வந்து நமக்கு ஒரு அருட்கொடையாக இந்த மண்ணுக்கு கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல இந்த முருக பக்தி பாடல்கள்லாம், திருப்புகழுக்கு பிறகு முருகனை பத்தி ஒரு பாட்டு வேணும்னா வள்ளல் பெருமானினுடைய பாடல்கள் தான். திருத்தணிகை பிரார்த்தனை மாலையாக இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய திருத்தணி முருகப்பெருமான் மாலை பாடிய அத்தனை பாடல்களுமே எடுத்துக்கோங்க. ஒருமையுடன் எனது திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வள்ளல் பெருமானினுடைய பாடல்கள் தேவாரங்களுடைய எதிரொலின்னு நான் சொல்லுவேன். அது எதிரொலி. அது நீங்க எப்படி எதிரொலின்னு சொல்றீங்கன்னா, அவர் உண்மையிலேயே எதிரொலித்தார். வள்ளல் பெருமான் தேவாரங்களை பாடி பாடி பாடி, வள்ளலார் எவ்வளவு தேவாரங்கள் மேல ஈடுபாடு வச்சிருந்தாருங்கிறத நம்ம அவருடைய இளமை கால வாழ்க்கையை பார்க்கணும். அவர் அவ்வளவு திருவாசகத்தின் மீதும் தேவாரத்தின் மீதும் இருந்த ஈடுபாடு தான் அவருடைய பாடல்கள்ல அது எதிரொலிச்சது அப்படிங்கிறத பார்க்கணும். அதனாலதான் அவர் ஆளுடைய பிள்ளை, ஆளுடைய அடிகள், ஆளுடைய இந்த நால்வர் பத்தியுமே அவர் பாட்டெல்லாமே கூட பின்னாடி பாடினார்னா அவருக்கு அந்த தேவாரங்கள் மேல இருந்த அந்த ஒரு பெரிய ஈடுபாடு தான் காரணம்.